இப்போது நான் சொல்லுகின்ற வருடாந்திர கிரகங்கள் நான்கும் சாதகமான நிலையில் இருக்கக்கூடிய முதன்மை ராசின்னு சொன்ன மேஷராசியை சொல்லலாம். ராசியிலேயே குரு இருக்கிறார். 6-12 அச்சுக்கள்ல ராகு கேதுக்கள் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இப்போது அட்டமத்து சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா பூச நட்சத்திரக்காரங்க ஒரு 6 மாசமா நல்லா இல்ல, தான் உண்மை. இதைத்தான் நாங்க அஷ்டம சனின்னு சொல்றோம். பட்டுன்னு வெளிப்படையா சொல்றதா இருந்தா இந்த 2024ஆம் வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய அமைப்பில் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்குது. வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதனும் தனாதிபதியும் சேர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. 11ஆம் இடத்தில் ராகு வருவது என்பது மிகவும் அற்புதமான ஒன்று. அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அமர்க்கலாம். அற்புதமான ஆண்டு. அதை போலவே தற்போது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் சுபராக குரு பகவான். என்ன இப்படியே நல்லதாவே சொல்லிட்டு போறீங்களா? இப்போ ஒன்றும் கெடுதலே நடக்காதான்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டு, முன்னேற்றமான ஆண்டு, அதிர்ஷ்டமுள்ள ஆண்டு. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த 6ஆம் இடத்து சனி வரும். ஐயா, 6ஆம் இடத்து சனி அப்படி என்ன செய்யும்? கும்பத்திற்கு இப்போது சாதகமற்ற காலம். வெளிப்படையா சொல்ல போனா அதுதான் ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. கவனமா இருங்க. மகரம் சிகரம் ஏறும், சிகரம் ஏறணுவேன். உண்மையிலே சிகரத்தை ஏற போறீங்க. 2023 ஜூன் மாதத்திற்கு பிறகு மேச அப்படியே படிக்கட்டில் ஏறிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ உச்சியில நின்றுட்டு ரிச்சிகராசிக்காரர்களுக்கு வருடத்தின் முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் கிணற்றில் போட்ட கல்லாக சில நேரங்களில் இருந்தாலும் கூட அப்படியே 7ஆம் இடத்துக்கு மாறி குரு ராசியை பார்க்க போகிறார். அப்படியே அல்ல குறையாத தனம் பணம் வரும். பொதுவாகவே மீனராசிக்காரங்க எல்லாருமே நல்லவனாக இழிச்சவனாக இருப்பீங்க. அடுத்த வருஷம் சில பல இடர்பாடுகள் வருவதற்கான, சில பல தடைகள் வருவதற்கான முன்னேற்பாடுகளை இப்போதே சனி தருவார்ன்றதுனால உலகம் முழுக்க பரவி இருக்கும் மெட்ரோ வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மெட்ரோ வாய்ஸோட இன்றைய கேள்வி, 12 ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. 2023 பெரிய சோதனையை கொடுத்துருச்சே ஐயா. சிலர் நன்றாக இல்லை, பலர் நன்றாக இருந்தார்கள். பலருக்கு நன்றாக இருந்தாலும் சில விதமான தடைகள் தாமதங்கள் போல நிறைய இருந்தது. இந்த வருஷம் 12 ராசிக்காரர்களில் எந்தெந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருக்க போகிறார்கள்? ஒருவேளை சில ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகள் இருக்க போகிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 2024ஆம் ஆண்டு கிரக மாற்றங்களில் மிக முக்கியமான மாற்றங்கள் ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிலைத்த தன்மையில், அதாவது மீனத்திலும் கன்னியிலும் ராகு கேதுக்கள் நிலைத்த தன்மையில் இருக்கிறார்கள். இந்த வருஷம் முழுக்க மீனத்திலையும் கன்னியிலையும் ராகு கேதுக்கள் அமர சனிப்பெயர்ச்சி மாற்றமும் இல்லை. அதாவது சனிப்பெயர்ச்சியும் ராகு கேது பயிற்சியும் 2024ஆம் ஆண்டு கிடையாது. சனி கும்பத்தில் இருக்க, மீனத்தில் ராகு இருக்க, கேது கன்னியில் இருக்க, வருடத்தின் கடைசி, அதாவது ஏப்ரல் மாத கடைசியில் மே மாதம் 1ஆம் வாரமாக இருக்கலாம் அல்லது 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஏப்ரல் மாத கடைசியில் குரு பயிற்சி மட்டும் இருக்குது. இந்த 4 வருட கிரகங்களை வச்சு தான் பொதுவான புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது ராகு கேது குரு சனி இவங்களை தான் நாங்கள் வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம். ஆக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு மாதிரியாகவும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு ஒரு மாதிரியாகவும் 12 ராசிக்காரர்களுக்கு சாதக பாதக அமைப்புகள் அம்சங்கள் இருக்கும். சனியும் ராகுவும் நிரந்தரமான ஒரு தன்மைகளை கொடுப்பதாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்காரர்களுக்குமான தனித்தனி ராசி பலன்களை பார்த்தலாம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த புத்தாண்டு பிறக்குது. 2023-22 இந்த கடந்த 2-3 வருஷமாக இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் விளக்கக்கூடிய அமைப்பாக மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் இந்த 2024 பிறக்கும். ஐயா, என்ன நன்மைகள்? அதை எப்படி சொல்கிறீங்க? சனி 11இல் இருக்கிறார். ராசியிலேயே குரு இருக்கிறார். ராசிக்கு அடுத்து ஏப்ரல் மாதம் கடைசியில் நடக்கக்கூடிய, மே மாதம் முதல் வாரத்திலேயே நடக்கக்கூடிய குரு பயிற்சி 2ஆம் இடத்திற்கு மாறுகிறது. 6-12 அச்சுக்கள்ல ராகு கேதுக்கள் இருக்கிறது மிகப்பெரிய யோகம்னு சொல்லுவேன். இப்போது நான் சொல்லுகின்ற வருடாந்திர கிரகங்கள் 4ம் சாதகமான நிலையில் இருக்கக்கூடிய முதன்மை ராசின்னு சொன்ன மேஷராசியை சொல்லலாம். என்ன நடக்கும்? வயதிற்கு ஏற்றாற் போல என்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அந்தந்த பாக்கியங்கள் கிடைக்கும். ஒரு மனிதருக்கு திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், வேலை பாக்கியம், கல்வி பாக்கியம், என்ன மனதில் நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் நல்ல விதமாக ஆண் பெண் இருபாலாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. வேலை, தொழில் போன்றவைகள், வியாபாரம் போன்றவைகள், விவசாயம் போன்றவைகள், எந்த துறையில் இருக்கிறீர்களோ, ஐயா நான் வேலை மட்டும்தான் செய்கிறேன், நைட் ஷிஃப்ட் மட்டும்தான் போகிறேன், டே ஷிஃப்ட் மட்டும்தான் போகிறேன், இயக்கும் தொழில்னு சொல்லப்படக்கூடிய டிரைவிங்கில் இருக்கிறேன், அல்லது தொழிலாளியாக இருக்கிறேன், முதலாளியாக இருக்கிறேன், விவசாயியாக இருக்கிறேன், ஒரு ஏற்றுமதி இறக்குமதியாளராக இருக்கிறேன், எல்லா அமைப்புகளிலும் லாபம் ஒன்றே வர
வரக்கூடிய நல்ல வருடமாக இந்த 2024. 11ஆம் இடத்து சனி மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில், எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பில், குடும்பத்திலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், வெளியிலும் சுற்றுவட்ட அமைப்புகளில், அலுவலக இடங்களில், தொழிலிடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அத்தனையும் விளக்கக்கூடிய விதமாக இந்த 2024ஆம் ஆண்டு மிகப்பெரிய நல்ல அளவில் இருக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு திருமண உறுதிகள் இளைய பருவத்தினருக்கு இருக்கும். இவர்தான் வாழ்க்கை துணை என்பது 7ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, 2ஆம் இடத்தை குடும்பத்தை போய் பார்க்க, குடும்பத்தில் போய் அமர்ந்து ஆரம்பத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக தை மாதமே உங்களில் இளைய பருவத்தினருக்கு எல்லா நிலைகளிலும் சில உறுதி அமைப்புகள், திருமண உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, தை மாதத்திற்கு பிறகு சித்திரை மாதத்திற்கு பிறகு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புன இந்த வருடத்திலேயே இளைய பருவத்தினர் அனைவருக்குமே வாழ்க்கை துணை இன்னார்தான் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு. இளைஞர்கள் சிலருக்கு நல்ல விதமாக காதல் வரக்கூடிய அமைப்பு. இவர்தான், இந்த பெண் தான், இந்த ஆண் தான் எதிர்காலத்தில் நம்முடைய கணவன் மனைவியாக போகிறார் என்கின்ற ஒரு காதல் வரக்கூடிய, ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலை பெறுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். கடன்கள் தீரும். 40-50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கடன்கள் தீரக்கூடிய அமைப்பு. புதிய கடன்கள் ஏற்பட்டாலும் வளர்ச்சிக்கான கடன்கள், ஒரு வீடு வாங்குவதற்கான கடன், ஒரு தொழில் அமைவதற்கான கடன். 6ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் ராகு கேதுக்கள் நிலை பெறுவது என்பது ஒரு 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு சுபமான ஒரு அமைப்பு. ஆக ஒரு கடை வச்சிருக்கிறேன், தொழில் வச்சிருக்கிறேன், வியாபாரம் பண்ணுறேன் அல்லது விவசாயம் பண்ணுறேன், இந்த இடத்தை விரிவுபடுத்தி விரிவாக்கம் செய்து இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து பண முதலீடு செய்தால் நான் இன்னும் பெரிய ஆளாக வருவேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, அனைத்திலும் சிறப்புகள் இருக்கக்கூடிய, லாபம் மட்டுமே வரக்கூடிய, தைரியம் பிறக்கக்கூடிய, வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய, நோய்க்கு தீரக்கூடிய அற்புதமான நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து மேஷராசிக்காரர்களும் வயதிற்கு ஏற்றார் போல இந்த 2024 புத்தாண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய அமைப்பில் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்குது. வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதனும் தனாதிபதியும் சேர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. ராசியை பொலிவுடன் பார்க்கிறார். முதல்ல இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு நிலையில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விரை அமைப்பில் இருக்கக்கூடிய குரு ஒரு 4 மாதத்திற்கு பிறகு, ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராசியிலேயே வரப்போகிறார். லாபம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். லாபம் 11ஆம் இடத்தில் ராகு வருவது என்பது மிகவும் அற்புதமான ஒன்று. அதாவது 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். 3, 6, 11ஆம் இடங்களில் மட்டும்தான் ராகு கேதுக்கள் நன்மைகளை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாவகத்தில் இன்றைக்கு 11ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருப்பது பருத்தி புடவையாய் காய்த்தது, பழம் நழுவி பாலில் விழுந்தது. இப்படி என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் பட்ட சோதனை, குடும்பத்திலிருந்து வந்த குழப்பம், வாய்ப்பு கிடைத்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல், எல்லா நிலைமைகள்லையும் எல்லாம் எனக்கு இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, வாய்ப்புகள் கூட கிடைச்சது, ஆனால் என்னுடைய சோம்பேறித்தனத்தால், என்னுடைய ஒரு மிதமிஞ்சிய ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லப்படக்கூடிய அதீத தன்னம்பிக்கையால் சில வாய்ப்புகளை நான் நழுவ விட்டு விட்டேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் மீண்டும் வாய்ப்புகள் கிடைத்து அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த 2024 இருக்கும். என்ன ஒன்று, செலவுகள் கொஞ்சம் வருடத்தின் முதல் 4 மாதங்களே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செலவுகள் இருந்தால் தானே வரவுகளும் வரும், அல்லது செலவு செய்தால் தானே சுகத்தை அனுபவிக்க முடியும். ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்குறாங்க, ஒரு ஏசி வாங்குகிறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம். ஏசி வாங்கினா குளு குளு குளுன்னு ஜில்லுன்னு ஒரு ஏசி ரூமில் வீட்டில் படுத்து தூங்குறோம் இல்லையா, அந்த சொகுசை, அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டுமெனில் அந்த ஏசி வாங்குறதுக்கான செலவு வரணுமே. அது போன்ற ஒரு நற்செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய சுப செலவுகள் வருடத்தின் முதல் 4 மாதங்களில் அமைந்து, அதற்கு பிறகு மங்கள விஷயங்கள் அப்படியே குடும்பத்தில் நடக்கக்கூடிய 5, 7, 9ஆம் பாவகங்களை ராசியில் அமர்ந்து குறுபார்க்க போவதால் புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தும் விலகக்கூடிய தன்மை, நல்ல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சொந்த ஊருக்கு, சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு மீண்டும் இந்தியாவிற்கு, தமிழகத்திற்கு திரும்பி வந்து நல்ல சாதனைகள், நல்ல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகவே 2024ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஐயா, 10இல் சனி இருந்தால் ஆகாதுன்னு சில பேர் சொல்கிறாங்களே, இல்லை. உங்களுடைய ராஜ யோகாதிபதியாக சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றங்களை சகல விதத்தில் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் காட்டுது. என்ன கொடுக்கும், என்ன வேலையை விட்டுறலாமான்றவங்களுக்கு ஒரு தைரியமான முடிவு இருக்கும். சொந்த தொழில் இப்போ தான் ஆரம்பித்தேன், ஆனால் அது அப்படி ஒன்றும் சரியாக இல்லைங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, இதை விடுறதான்னு தெரில, ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டோனோ என்பது போன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இல்லை, நன்றாகவே இருப்பீர்கள், நீங்கள் செய்த செயல் சரிதான், தொழில் முன்னேற்றம் அடையும் என்கின்ற 2024ஆம் ஆண்டு வழிகாட்டும் ஆண்டாக அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டு. அதாவது
போன வருஷம் வரைக்கும் அஷ்டமத்து சனி என்கின்ற ஒரு 3 வருடம் ஒரு ஆகாத ஒரு காலகட்டத்தில் மிகுந்த அவஸ்தையை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், அதிலும் குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் கடைசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே ரொம்ப பெரிய சோதனைகளை அனுபவிச்சிங்க. 2020, 21, 22 இந்த 3 வருஷமும் நல்லா இல்லை. 23லே அந்த விட்டகுறை தொட்டகுறை போல் சில விஷயங்கள் இருந்தது. அப்படிப்பட்டவங்க எல்லாருக்குமே 2024 ஒரு பொற்கதவை திறக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு வசந்த காலம் வருகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, எண்ணியது எண்ணியபடியே நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, தொட்டது துலங்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதிர்ஷ்டம் அப்படியே வந்து அணைத்து கொள்ளுகிறதுன்னு சொல்கிறது இல்லையா, இத்தனை வார்த்தையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு பலிக்கும். 3 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை. அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு போன ஏப்ரல்லையே. இந்த 8 மாதம் கடந்தாச்சு. அப்படி ஒன்றும் எனக்கு நல்லது நடக்கிற மாதிரி இல்லையே, அழுகை வேண்டுமானால் நின்று இருக்கிறது ஆனால் சிரிப்பு வரவில்லையே அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவர்கள் எல்லோருக்குமே மிதுன ராசிக்காரர்கள் சிரிக்கின்ற, சந்தோஷமாக இருக்கின்ற, நிம்மதியாக இருக்கின்ற நல்லதொரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. அட்டமத்து சனியில் பட்ட கஷ்டம் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு உங்களுக்கு வரவே போகிறதில்லை. ஆகவே 2024 அவரவருடைய வயதிற்கேற்றார் போல வரவேற்பீர்கள். அதிலும் மிக முக்கியமாக நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுகின்ற 40 வயது கடந்த மிதுன ராசிக்கார சகோதரிகள் அத்தனை பேருக்கும் கணவர் உங்களுடைய மனம் போலவே நடக்கப் போகிறார். பிள்ளைகளை பற்றிய குறைகள் அத்தனையும் விலக போகுது. புருஷனுக்கு வேலை போயிடுச்சு, புருஷனுடைய பழக்க வழக்கங்கள் மாறி போயிடுச்சு, எனக்கு பிடிக்காதவைகளை புருஷன் செய்து கொண்டிருக்கிறார். அதே போலவே குழந்தைகள் என்னை மதிக்கவே மாட்டேன் என்கின்றன. ஒரு தாயின் உள்ளம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு இளைஞனோ இல்லை யுவதியோ புரிந்து கொள்றதே இல்லை. அதைவிட மேலாக இவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான இந்த படிப்பை இவங்க விட்டுட்டு எந்த நேரமும் இந்த கையடக்க அசுரன், கையடக்க ஒரு இதுன்னு சொல்லுவோம்ல, பிசாசுன்னு சொல்லுவோம்ல, அந்த செல்ஃபோனை தான் கையில் பிடிச்சிக்கிட்டு எந்த நேரமும் என்னையும் பார்க்கறதில்ல, அவங்களுடைய கல்வியும் பார்க்கறதில்ல என்ற மாதிரியாக இருந்த அத்தனை மன அழுத்தங்களும் மிதுனராசிக்கார சகோதரிகள் அத்தனை பேருக்கும் விலகி கொண்டிருக்கின்ற, விலகி முடிய போகின்ற ஆண்டாக 2024 இருக்கும். குடும்பத்தில் கணவனை பற்றி, குழந்தைகளை பற்றிய கவலைகள் உங்களுக்கு விலகப் போகின்ற அமைப்பு. நீங்களே வேலைக்கு செல்லக்கூடிய சகோதரிகள் அனைவருக்குமே வேலையில் இருந்து வந்த இடர்பாடுகள், மேலதிகாரியால் தொல்லை, சில நேரங்களில் கண் திருஷ்டி போன்ற அமைப்புகள், வேறு ஒரு பிடித்தமில்லாத வேலையை செய்து கொண்டிருந்த அமைப்பு, ஒரு மன அழுத்தம், வீட்டிலையும் வேலை செய்கிறேன் வெளியிலையும் வேலை செய்கிறேன், இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல ஆண்டாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. சுருக்கமாகவே கூட சொல்லிடலாம், நல்லதை சுருக்கமாக சொல்லலாம், அல்லதை விரிவாக சொல்லலாம் என்கின்றதன் அடிப்படையில் நல்லவைகள் அத்தனையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024 ஆண்டு வயதிற்கு ஏற்றாற் போல நடக்கப் போகிறது. பெரியவர்களுக்கு கடன் தீரப்போகிறது, நோய் தீரப்போகிறது, சிறியவர்களை பார்த்து சந்தோஷம் கிடைக்கப் போகிறது, சிறியவர்களுக்கு வாழ்க்கை அமையப் போகிறது, சோதனைகள் முடிந்து வேதனைகள் விலகிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த 2024 ஆண்டு மிகுந்த மகத்தான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமைந்திருக்கிறது. இந்த 2024 ஆண்டு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பழமொழி அடிக்கடி இதை நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அதாவது ஓடிப்போனவனுக்கு 9 குரு, அகப்பட்டு கெட்டவனுக்கு அட்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு இப்போது அட்டமத்து சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பூச நட்சத்திரக்காரங்க ஒரு 6 மாதமாக நல்லா இல்லை தான் உண்மை. போன ஏப்ரலில் இருந்தே கிட்டத்தட்ட 8 மாதமாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கு என்னடா ஏதோ மாதிரி எனக்கு ஒன்று நடக்குதே, ஒன்றும் சரியாக இல்லையே, நான் அந்தளவுக்கு என்ன ஒரு சோதனைகளை, ஒரு மன அழுத்தத்தை சந்தித்ததே இல்லையே, டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேனே, ஆனால் இங்கே எங்கேயோ இடிக்குதே, முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற மாதிரியான நிலைமைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. இதைத்தான் நாங்கள் அஷ்டமத்தனின்னு சொல்கிறோம். பணம்னா என்ன, உறவுகள்னா எப்படி, சில நிலைகளில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முயற்சிகள் செஞ்சாலும் பலன் கிடைக்காது அப்படிங்கிறது, ஒரு ஏமாற்றம் தருகிறது அப்படிங்கிற அமைப்புகள் இப்போது வந்துக்கிட்டு இருக்கு. ஆயினும் ஒரு வெளுத்ததெல்லாம் பால் என்கின்ற மனநிலைமை பொதுவாக எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் கடகராசிக்காரன். கடகம் என்கின்ற சந்திரன் தாய் உள்ளத்தை கொண்டவர். தாய் தன்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உலகத்தில் யாராக இருக்கட்டும், அம்மான்றவ அம்மா தானே, ஒரு தாயிடமிருந்து தானே இவ்வளவும் வந்தது, எல்லாவற்றுக்கும் அவள் தானே, அன்னை என்கின்ற மகாசக்தி தானே. அந்த மகாசக்தியின் உருவம் கடகம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கடகராசிக்காரங்க என்றைக்குமே கெட்டு போயிட மாட்டீங்க. ஆனால் அஷ்டம சனியில் நான் சில வார்த்தைகளை சொல்லுவேன். பொதுவாக நான் ஒரு விஷயத்தை பூடகமாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே சொல்கிற ஆள். நல்லதுன்னா சந்தோஷமாக சொல்லுவேன், அல்லதை கொஞ்சம் சுருக்கமாக சூட்சமாக சொல்லுவேன். பட்டுன்னு வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் எதுலாம் அகலக்கால் வைக்காதீங்க. இந்த 2024 வருஷம் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கஞ்சனாக மாறிடுங்க. பாக்கெட்டை அப்படியே பத்திரமா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இன்னொன்று கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க. கிரெடிட் கார்டை வீட்டில் வச்சுட்டு தான் வெளியவே வரணும், இல்லைன்னா உடச்சி போட்டுருங்க. ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குப்பா, ஐயோ பயங்கரம், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, இந்தாம்மா கார்டு அப்படின்னு கொடுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் கார்டாகாது, அது நம்மளை தேய்க்கின்ற ஓடாக மாறிவிடும். ஆக கிரெடிட் கார்டு விஷயத்தில் கடகராசிக்காரங்க கவனமாக இருங்க.
இது ஏன் சொல்கிறேன்றது இப்போ புரியாது, ஜூன் ஜூலை மாதத்துக்கு மேலே புரியும். ஓஹோ, அன்னைக்கே குறிஞ்சி சொன்னாரியா, அது எப்படி திடீர்னு மறந்ததுன்னு நான் என்ன சொன்னாலும் அதை செய்ய போகிறதில்ல. நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருங்கள், மனக்கட்டுப்பாட்டோடு இருங்கள். இளையவர்கள் புதிய பழக்கத்தை கற்றுக்காதீங்க. ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள் ஒரு பழக்கம், 6 மணிக்கு மேலே ஆனால் வரிசையாக பைக்காக நிற்கிது பாருங்கள் ஒரு இடம், அந்த இடத்துக்கு போகாதீங்க. அங்கே போனோடனே அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருப்பார். பெயர் கெடும். ஒரு நிலையில் நண்பர்கள் ஏமாற்றுவார்கள், சொந்தம் சுற்றம் போன்ற அமைப்புகளில். இதெல்லாம் நான் சொல்கிறது இந்த 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு. துள்ளித் திரிகின்ற பள்ளி பருவம் கல்லூரி பருவத்திலேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறீங்க பாருங்கள். இவங்க எல்லாத்துக்கும் அஷ்டமச்சனி சில சோதனைகளை யார் நல்லவர் யார் கெட்டவர் என்கின்ற ரீதியில் கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் இது உண்டு. பெரியவர்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரியான அமைப்புகள் இருக்கும். பெரியவர்கள், எங்களை போன்ற பெரியவர்களுக்கு குழந்தைகள் முக்கியம். ஒரு நிலையில் வந்து நமக்கு அடுத்த வாரிசுகள், நமக்கு அடுத்த யாருக்காக நம்ம உழைக்கிறோமோ அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அவர்களே சில நேரங்களில் நமக்கு சோதனைகளை கொடுப்பாங்க. பிள்ளை இப்படி பண்ணுதே, படிக்க மாட்டேங்குது, இவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கிறேனே இந்த காலேஜுக்கு போக மாட்டேங்குது, அல்லது இந்த இவ்வளோ தொழில் வச்சு கொடுத்துருக்கிறேனே இந்த தொழிலை கண்ணும் கருத்துமாக பார்க்க மாட்டேங்குது, இந்த மாதிரி குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும். ஆகவே எதிலும் அகலக்கால் வைக்காமல், வியாபாரிகள் புதிய விரிவாக்கம் போன்றவைகளை செய்யாமல், ஒரு கடன் வாங்காமல், அடுத்தவருக்கு தேவையின்றி, அதாவது கேட்கின்றவருக்கு உதவி செய்யலாம். உதவி செய்வது ஒரு நல்ல பழக்கம். கேட்காமலே போய் நம்ம சம்மன் இல்லாமல் போய் ஆஜராகிறோம்ல, அது மாதிரியான ஒரு ஆளை போய்ட்டு நான் இருக்கிறேன் வா அப்படின்னு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, கேரண்டி கையெழுத்து போடுறது, இதெல்லாம் வச்சுக்காம நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய வாழ்க்கை துணைக்கு அப்படின்னு மட்டுமே கொஞ்சம் வட்டத்தை சுருக்கி கொள்ளுகின்ற அமைப்பாக இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்க வேண்டும். பெரியவர்கள் எல்லாருக்குமே ஒரு சில நிலைகளில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் போட்டியாளர்கள் வருவாங்க, கண் திருஷ்டி அதிகமாகும். இன்னொன்றையும் சொல்லிடுறேன், நேர்மையற்ற வழிகளில் பண வருமானம் வருபவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த சஸ்பெண்ட் அப்படி இப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் தான் வரும். பேராசை பெருநஷ்டன்றது சர்வ நிச்சயமாக உணர்ந்துக்கோங்க. பங்குச்சந்தைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டுன்றது, அது இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு இல்லவே இல்லை. அதை வந்து உலகத்துலேருந்து அப்படியே தூக்கி வெளியே போட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த பக்கமே போயிடாதீங்க. முதல்ல 1000 ரூபாய் லாபம் வரும், அடுத்து அப்படியே 10,000 லாபம் வரும், அப்படியே 50,000 வரும், 1 லட்சம் வரும். 1 லட்சம் போட்டிங்கன்னா திரும்பி வர்றது சைபர்னு காட்டும். இந்த மாதிரியாக அதிகப்படியாக பேராசைப்படுத்தி கொண்டு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த பணத்தை தான் திருப்ப சொல்லுவேன். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா கடகராசிக்காரர்கள் 2024 நல்ல விதமாக கடந்துடலாம். ஒரு 10% பேருக்கு இப்போது நான் சொன்ன அந்த பலன்கள் நடக்காது. என்ன அப்படின்னா, அவர்கள் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்க பிறந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் வந்துடுறதில்ல. அப்போ கூட மன அழுத்தம் வரும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, யாரை பிடிக்குமோ அவர் உங்களுக்கு தலைகீழாக எதிர்பார்க்காமல் ஒன்று செய்வார். இவ்வளவும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கடகராசிக்காரங்க ஒரு 6 மாதம் ஆகட்டும், எப்படா இருந்தாலும் இந்த 6 மாதம் கழிச்சு, 6 மாதத்துக்கு முன்னாடி இதை துல்லியமாக சொன்னார்னு நினைப்பீங்க. ஆக உங்களுக்கு பிடிக்காததை உங்களுக்கு பிடித்தவர் செய்வார். அதுதான் இங்கே சோதனை. ஆகவே இளைஞர்கள் காதல் இது போன்ற அமைப்புகளில் சக்தியை விரயம் பண்ணாதீங்க. உங்களுடைய சக்தி மகத்தானது. 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன்னு பெரிய ஒருத்தர் சொன்னார், விவேகானந்தர்னு பேர். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இளைஞர்கள் கண்ணும் கருத்துமாக தன்னுடைய சொந்த சக்தியின்பால் கவனத்தை வைத்திருக்க வேண்டும். ஒரு 40-50 வயசு கடந்தவங்களுக்கு கடன் தொல்லைகள், கடன் அமைப்புகளில் பண விஷயங்களில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கும். அதை தவிர்த்து மற்றபடி பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான். கடகத்தினர் எப்போதுமே உண்மையாக உழைப்பவர்கள் என்பதால் எதையும் தாங்கும் அத்தனை அமைப்பும் கடகத்தாருக்கு உண்டு என்பதே நிச்சயம். 2024 உங்களை கைவிடாது என்பதும் உண்மை. சிம்மராசிக்காரர்களுக்கு மகோன்னதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தின் ஆரம்பத்திலேயே முதல் 4 மாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு கூட அவர் 10ஆம் இடத்திற்கு தான் மாறுகிறார். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே நல்ல வருமானம் வரக்கூடிய 4 மாதங்களாக இந்த மாதம் அமையும். அடுத்ததாக 7ஆம் இடத்திலிருந்து சனி பார்க்கிறாரே, ராசியை பார்க்கிறாரே, கண்டகச்சனி என்று சொல்கிறார்களேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையில் கணவன் மனைவிக்கிடையே உறவுகளில் சில விரிசல்களை கொடுப்பார், சந்தேகத்தை கொடுப்பார். எனக்கு தெரியாமல் வீட்டம்மா வந்து அவங்க அண்ணன் தம்பிக்கு எதனா காசை தூக்கி கொடுக்குறாங்களோ, இப்படிலாம் சம்பாரித்து அனுப்புகிறேனே, அவங்கள நம்பி தானே அனுப்புகிறேன், சேர்த்து வைக்கிறாங்களா, இல்லை அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு நகை வாங்கி கொடுக்குறாங்களா, இந்த மாதிரியான தனக்கு தெரியாமல் மனைவி ஏதேனும் அவர்களுடைய வீட்டுக்கு செய்கிறாரோ என்கின்ற சந்தேக விதை கணவனுக்கும், நமக்கு தெரியாமல் இவர் எதையாவது ஒன்று செய்கிறாரோ, எங்கே போச்சு காசெல்லாம், சம்பாதிக்கிறேன்றார், காசை காணோம் அப்படின்ட்டு கணவன் மேலே மனைவிக்குமான ஒரு சந்தேக விதைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்து சனி 2024 செய்யும். அதே மாதிரி இன்னும் ஒன்றையும் சிம்மராசிக்காரர்கள் ஆண் பெண் இருவருக்கும் சொல்லிடுவேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி யார் என்ன சொன்னாலும் நேருக்கு நேரம் பார்த்து கணவனும் மனைவியும் பேசி, நீங்கள் இப்படி செஞ்சீங்களா, நீங்கள் எப்படி சொன்னீங்களா அப்படின்றத ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதன் மூலமாக
வரப்போகின்ற ஒரு கருத்து வேற்றுமை அமைப்புகளை தடுத்தலாம் 2024. அதனால் சிம்மத்தில் ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் இருக்காதுங்க. இன்னொன்று சொல்லுவேன், 3வது மனுஷர் யாராவது சகுனி வேலை செய்வார் குடும்பத்தில், அதை மட்டும் கடந்துட்டிங்கன்னா 2024 அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்காது. பதவி உயர்வு கிடைக்கும். 2024ஆம் ஆண்டு சிம்மத்தோடைய வருடம்னதை தொலைக்காட்சிகளே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ 2024ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய இதை தரும். குடும்ப அமைப்புகளில் தான் சந்தேகம் போன்ற அமைப்புகளை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணோம், நல்ல விதமாக பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு 1க்கு 2 கடை வைக்க முடியும், கடையை விரிவாக்கம் பண்ண முடியும், தொழில் புதிதாக ஆரம்பிக்க முடியும். வேலையை விட்டுறலாமான்னு நினச்சவங்களுக்கு தைரியமாக வேலையை விட்டு இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். 1 வருஷம் வாங்கக்கூடிய சம்பளத்தை ஒரே மாதத்தில் வருமானமாக முடிச்சிடலாம், ஒரே மாதத்தில் வருமானமாக கிடைச்சிருன்ற அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டு. எல்லா வயதிற்கார எல்லா பருவத்தினருக்கும் சேர்த்தே சிம்மராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். பெண்களுக்கு ஒரு நிம்மதிகள் இருக்கும். குடும்ப தலைவி அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுவாங்க. மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க. இதை விட வேற என்ன வேணும்? இங்கே நல்ல பேர் எடுத்துட்டாலே எல்லாமே முடிஞ்சு போச்சே. ஆக எல்லா நிலைகளிலும் குடும்பத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடு, பிரிவினை போன்ற அமைப்புகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள், மற்றபடி பொருளாதார அமைப்புகளில் எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள்னா சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகளை தொழில் அமைப்புகளிலும் அல்லவைகளை குடும்பத்தில் லேசாக செய்யக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. ஆகவே பெரிய கவலைகள் ஒன்று சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருப்பீங்க. அதிலே 50-60 வயசு மேலே இருக்கிறவங்க, 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இந்த 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டு, முன்னேற்றமான ஆண்டு, ஏற்றமுள்ள ஆண்டு, அதிர்ஷ்டமுள்ள ஆண்டு, எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டு, சொல்லிக்கிட்டே போகலாம். 6ஆம் இடத்து சனி வலுவாக அமர்ந்திருக்கிறார். 7ல் ராகு, 6ல் சனி. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 9ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்க போகிறார். அதாவது ஒட்டக்கூத்தன் பாட்டிற்கு இரட்டை தாழ்பால்னுவாங்கல்ல, ரெட்டை அதிர்ஷ்டம் வரப்போதுங்க. எல்லா நிலைமைகள்லையும் கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல ஆண்டாக இந்த ஆண்டை சொல்லலாம். மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த 6ஆம் இடத்து சனி வரும். ஐயா, 6ஆம் இடத்து சனி அப்படி என்ன செய்யும்? உங்களுக்கு தேவையில்லாத எல்லாவற்றையும் உங்களை விட்டு விலக்கி தள்ளக்கூடிய அமைப்பு இந்த 6ஆம் இடத்து சனிக்கு உண்டு. தொல்லைகள் தேவையில்லை, கடன்கள் தேவையில்லை, நோய்கள் தேவையில்லை, எதிர்ப்புகள் தேவையில்லை. இந்த தேவையில்லாத அத்தனையும் கன்னிராசியை விட்டு விலக போடுகின்றது. கன்னிக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது. கன்னி நன்றாக இருக்க போகிறார், கன்னி நன்றாக இருக்க போகிறாள். இதுதான் அமைப்பு. அதே மாதிரி கன்னியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே மனம் போல் மாங்கல்யம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு. இதில் இன்னும் ஒன்று, ஒரு சந்தோஷம் தரக்கூடியதை ஒன்று சொல்லிடுறேன். ஒரு முரண்பட்ட ஒரு காதல், அதாவது இது நமக்கு சரியாக வராதுன்னு பெற்றோர் நிராகரிக்கிறாங்கல்ல, நம்முடைய இனத்தை சேர்ந்தவர் அல்ல, நமக்கு தோதுப்பட்டவர் அல்ல, நான் படித்த கல்வி இது, அவர் படித்த கல்வி இது, இவரை போய் நீ விரும்பினாயே என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர். அதாவது ஒரு நிலையில் கவனமாக இருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள், புத்திசாலிகள். நான் காதலிக்கிறேன், அதெல்லாம் சரி, ஆனால் என்னுடைய தாய் தந்தையர் ஒத்துக்கொண்டால் மட்டுமே திருமணத்திற்கு சம்மதிப்பேன்னு ஒரு போராடிக்கிட்டு இருக்கிறீங்கள, அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய மனம் போல பெற்றவங்க சம்மதம் கொடுக்கக்கூடிய வருஷம் இது. ஆகவே கன்னியின் காதல் நிறைவேறப் போகிறது. மனம் போல் மாங்கல்யம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல குருவின் வீட்டில் ராகு இருக்கிறார். 4 மாதம் விட்டுருங்க. இந்த முதல் 4 மாதம் போராட்டம் தான். ஏப்ரலுக்கு பிறகு சரியான மூடு அறிந்து பெற்றோர்களிடம் நீங்கள் கேட்கும்போது என்ன இருந்தாலும் குழந்தை ஆசைப்படுகிறது, இதை செய்து கொடுக்கலாம், வருவதை நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற மனமாற்றம் கன்னிராசிக்கார பெற்றோர்களுக்கு அமைந்து கன்னிராசிக்கார இளையவர்கள் விரும்பிய துணையை அடையக்கூடிய நல்ல வருஷமாக, அதாவது அக்டோபருக்கு பிறகு ஜாம் தான். ஆக அவ்வளவுலேயும் கொஞ்சம் நல்ல விதமான பலன்களே இருக்கிறது. அதிர்ஷ்டம், அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகள் உயரக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் சொந்த ஊருக்கு வந்தோன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே சொந்த ஊருக்கு வரக்கூடிய சில நிலைகள் என மிக அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. கடன்கள் ஒழிய போகிறது. இந்த வருஷத்திலேயே தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த கடன்கள் பாதி அளவாவது குறையும். ஒரு மிக பெரும்பாலானவருக்கு முழுசுமாகவே அடைக்க முடியும். கடன்களில் அடைக்கணும்னா வருமானம் வரணும் இல்லையா? நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு மிக சுபமான ஆண்டு இது அப்படின்னு சொல்லிடலாம். நோய் விலகப் போகிறது. 60-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு 10 வயசு குறையிற மாதிரி நல்ல மருந்துகள் எது, நல்ல மருத்துவம் எது என்பதை அப்படியே மற்றவர்களுக்கு உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு. அலோபதி பார்க்கலாமா, ஆயுர்வேதம் பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாக மருந்து, ஆரோக்கியம், ஆயுள் போன்றவைகள் கூடக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது கன்னிராசிக்கார பெரியவர்கள் எல்லாருக்குமே இருக்குது. பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி இருக்கும். கணவருடைய வேலை மாற்றம், பிரிஞ்ச குடும்பம் சேரும். ஏன்னா ராகு 7ஆம் இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிறார். அந்த குரு சுக்கரனுடைய வீட்டில் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மாற போகிறார். 10 நாளைகளோட தான் வீட்டுக்கு வராரு, 1 மாதத்துக்கூட தான் வீட்டுக்கு வராரு, வருஷத்துக்கூட தான் குடும்பத்துக்கு வராரு, ஃபாரினில் இருக்கிறாரு, துபாயில் இருக்கிறாரு,
கத்தாரில் இருக்கிறார், சவுதியில் இருக்கிறாரு, இவர் எப்போ ஊருக்கு வர போகிறாரோ தெரியலையே, சம்பாரிச்சதெல்லாம் போகிறோம், இருக்கிறத வச்சுக்கிட்டு கூழோ கஞ்சியோ குடிச்சிக்கிட்டு குடும்பத்தோட பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்க மாட்டேன்றாரே. இந்த மாதிரியான எண்ணங்கள் கொண்டவர்கள் எல்லோருக்குமே குடும்பத் தலைவர், குடும்ப தலைவி, குடும்பத்தோடு வந்து சேரக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கிறது. கன்னிராசியினர் எல்லோருக்கும் இந்த 2024 புத்தாண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அமர்க்கலாம். அற்புதமான ஆண்டு. 5, 6, 7 கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் குருவின் வீடு, குருவின் தொடர்புன்னு இருக்கிறனால மிகப்பெரிய சோதனைகள் யாருக்குமே இருக்க போகிறது இல்லைங்க. 6ஆம் இடத்துல இப்போ தான் சொன்னேன், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கடன் நோய், வம்பு வழக்கு, எதிரிகள் போன்றவைகளை ஒழிப்பார்கள். 5ஆம் இடத்துல உங்களுடைய ராஜயோகாதிபதி சனி 5ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளில் இருக்கிறார். எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. அதை போலவே தற்போது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் சுபராக இவர் குரு பகவான். அவர் கூட ஏப்ரலுக்கு மேலே 8ல் தான் மாறுவார். 8ல் மாறினா கூட சோதனைகள்லாம் தரமாட்டார். என்ன சோதனைகள் தரமாட்டார்? 8ல் குரு மாறினால் அப்படி இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. இல்லைங்க ஐயா, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் வீட்டில் அவர் 8ல் போகிறார். 8ல் போகிறவர் என்ன பண்ண போகிறாரு? இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகலை, வெளிமாநிலத்துக்கு போகலை, தூர இடங்களுக்கு போய் படிக்க போகணும், தூர இடங்களில் போய் ஏதேனும் ஒரு நிலையில் சாதிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அனைவருக்குமே பாஸ்போர்ட், விசா போன்ற அத்தனை விஷயங்களையும் ரிலீஸ் பண்ணி விடுவார். ஆஃபீஸில் எல்லாருமே ஃபாரின் அனுப்புகிறாங்க, என்னை மட்டும் அனுப்ப மாட்டேன்றாங்க. இன்னுமே சொல்லப்போனால் உண்மையிலேயே ஃபாரின் அனுப்புறதுக்கு தகுதியான ஆள் இவங்க எல்லாத்தையும் விட புத்திசாலி நான் தான். ஆஃபீஸே என்னை சுற்றி தான் இயங்குது. ஆனால் எனக்கு மட்டும் பொறாமையின் காரணமாக மேலதிகாரி மறுக்கிறார், அனுமதி தர மாட்டேன்றார். ஆஃபீஸ்லேயே அனுமதி கொடுத்தா கூட நான் ஒத்த பிள்ளையாக இருக்கிறேன், 2 பிள்ளையில் 1, நான் தான் ஒத்த பிள்ளை, நான் தான் அப்பா அம்மா கவனிக்கணும், அப்பா அம்மா என்னை தனியாக அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள் தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கிறது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு தெரியினேனே என்பது மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே மே மாதத்திலிருந்தே வெளியில் போகக்கூடிய சூழல்கள் வந்துடுது. நல்லா சம்பாரிச்சுட்டு திரும்ப வரக்கூடிய சூழல். அம்மா அப்பாக்கள் நம்பி உங்களை அனுப்பக்கூடிய அமைப்பு. ஒரு பருவ பெண்ணை எப்படி அனுப்புவது, ஒரு பருவ ஆணை எப்படி அனுப்புவது என்கின்ற தயக்கம் விலகக்கூடிய அமைப்பு. நம்முடைய குழந்தைகள் ஒழுக்கமானவர்கள், நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகள், நம்முடைய குழந்தைகள் தன்னந்தனியாகவே தானே ஒரு சூழலை சமாளித்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்று துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் மீது பெற்றோர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்ல வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்கு. ஆகவே வெளிநாடு, வெளிமாநில வாய்ப்புகள் ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு சித்திக்கும் என்று சொல்வதை விட அப்படியே கைகூடும் என்று தான் சொல்ல முடியும். கிழக்கு திசை நாடுகளுக்கும் மேற்கு திசை நாடுகளுக்கும் போகிறதுக்கு விண்ணப்பிச்சிருந்தவங்க, ஆஸ்திரேலியா போகிறதுக்கு, கனடா போகிறதுக்கு, அமெரிக்கா போகிறதுக்கு விசா கேட்டிருந்தவங்க எல்லாருக்குமே விசா கிடைக்கும் போது. ஆகவே 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவத்தின் அடிப்படையில் துலா ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்றவைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. வருடத்தின் முதல் 4 மாதங்கள் திருமண உறுதிகள், அதாவது இதுவரைக்கும் நல்ல அழகு இருக்குது, அறிவு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, கல்யாணத்துக்கு மட்டும் இந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டேங்குது, இந்த பையன் சம்மதிக்க மாட்டேன்றான், மனதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வடிவத்தை அப்படியே கனவாக அப்படியே வச்சுருக்கிறான், அதை கேட்டாற்போல் இவன் ஒத்துக்கவே மாட்டேன்றான்னு சொன்னவங்க எல்லாருமே அவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை துணை, அவர்கள் கனவில் கண்ட வாழ்க்கை துணையை நேரில் கண்டு அல்லது புகைப்படத்தில் கண்டு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் 4 மாதங்களுக்குள்ளேயே நடக்கும். ஆகவே துலாம் ராசியில் பிறந்த சகல தரப்பினருக்கும், விவசாயிகளாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், சொந்த தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல தன்மைகள், முன்னேற்றங்கள் அத்தனையும், பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. என்ன இப்படியே நல்லதாகவே சொல்லிட்டு போகிறீங்களா, இப்போ ஒன்றும் கெடுதலே நடக்காதான்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் வரலாம். ஆனால் இந்த பெரிய சோதனைகள் எல்லாம் 2009, 10, 11, 12லேயே நிறைய அனுபவிச்சிங்க இல்லையா, அந்த மாதிரி சோதனைகள்லாம் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு 10, 15 வருஷத்துக்கு துலா ராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க. கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், வருமானம் வரத்தான் செய்யும். அந்த வருமானத்தை எப்படியாவது யாராவது ஒருத்தர் பிடிங்கிட்டு போகிறதுக்கு வீட்டு வாசல்லே ஒருத்தர் ரெடியாக இருப்பார். சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நம்மளே செலவாளியாக இருக்கலாம். இந்த மாதிரியான சேமிக்க முடியாத அளவிற்கு செலவுகள் இருந்தாலும் கூட அதை மட்டும் சற்று கட்டுப்படுத்தி எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கிறது, சிக்கனம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டால் மிக நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் சமுதாயத்தின் சகல தரப்பிலும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் அவர்களுடைய வயதிற்கேற்ற போலவே மிகப்பெரிய நல்ல நிலையில் அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. வருடத்தில் முதல் 4 மாதங்கள் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஆனால் அந்த முதல் 4 மாதங்கள் உங்களுடைய ராசிநாதன் அற்புதமான அமைப்பில் இருக்கிறார். செவ்வாய் நட்பு வீட்லேயும் உச்ச வீட்லேயும் அவர் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். 5, 11ஆம் இடங்களில் லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அர்த்தாஷ்டம சனிலாம் இப்போ ஒன்றும் உங்களை பண்ணலை. ஏன்னா சனி உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ சோதனைப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சோதனைகளை 15, 16, 17, 18 கொடுத்துட்டார். 16, 17 வரைக்கும் இந்த 3 வருஷமும் எந்த விருச்சிக ராசிக்காரரும் நல்லா இல்லை. அது மாதிரியான அமைப்புகள் இனிமேல் திரும்பியே வரப்போகிறதில்லை. 15, 16, 17 இந்த 3 வருடங்களை கேட்டாலே விருச்சிக ராசிக்காரர்கள் சிலிப்பீர்கள். எவ்வளோ கஷ்டம்,
சான்ஸே கிடையாது. இப்போ கூட இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த எண்ணம் வரும். அதுதான் ஜோதிடம். ஜோதிடருடைய மாண்பு இது இல்லை. எல்லா ஜோசியருக்கும் இது தெரியும். ஆனால் இது இப்படித்தான் நடக்கும்ன்றதை அந்த வேத ஜோதிடம் கண்டுபிடித்ததே. மகாபரிய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் சொன்னாங்களே, அதுதான் உண்மை. ஆக அந்த கஷ்டங்கள்லாம் திரும்பி வரவே போகிறதில்ல. அர்த்தாஷ்டம சனியை கண்டு பயப்பட்டேன் அப்படி இப்படின்றதெல்லாம் சும்மா. வருடத்தின் முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் கிணற்றில் போட்ட கல்லாக சில நேரங்களில் இருந்தாலும் கூட அப்படியே 7ஆம் இடத்துக்கு மாறி குரு ராசியை பார்க்க போகிறார். மிக பிரமாதமாக உங்களுடைய தலையை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டம் வந்து விழப்போகுது. அருமையாக இருக்க போகிறீங்க. வருடத்தின் பிற்பகுதி மாதங்கள் அப்படியே அல்ல குறையாத தனம் பணம் வரும். சில செலவுகள் இருக்கும். நான் நல்ல விதமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க. வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுறதுக்கு தேவையான மனம் வாங்குவீங்க. ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு பெரட்ட முடியாமல் இருக்கிற அமைப்புகளில் அத்தனை அமைப்புகளையும் மிகப்பெரிய யோக பலன்கள், திருமணம், புத்திரபாக்கியம் போன்றது. விளையாட்டு போல் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அல்லது வேற ஒரு கடையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஐடியா உருவாகி, நான் இவ்வளோ தரேன், நீ இவ்வளோ தரேன், இதை நீ போடு, இதை நீ பாருன்னு ஒரு பெரிய தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய விதை கூட்டு தொழில் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல நண்பர்களால் உருவாக போகுது. உங்களுடைய ஜாதக தசாபக்தி அமைப்புகளில் நல்ல விதமான தொழில் 9, 10 தசாபக்தி அமைப்புகள் இப்போது நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது நான் சொன்ன பலன் அப்படியே ஃபிக்ஸ் ஆகும். 2024 என்னன்னு தெரியல, அவன் தான் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஏன் மச்சான் இப்படி பண்ணலாமேன்னு கேட்டான். சரா வாடா பண்ணலாம், எங்கிட்ட அவ்வளோ இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, போடுறா, உள்ளது இதுவோ அதுவோ வர்றதை பார்த்துக்கலான்னு பார்த்தோம். இப்போ பார்த்தா 4 வருஷம் கழிச்சு பார்த்தா நாங்கள் 4 பேருமே BMW காரில் போகிறோம், பென்ஸ் காரில் போகிறோம். இந்த மாதிரியான அமைப்பு விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினர் ஆண் பெண் இருபாலருக்குமே சொல்லலாம். ஆகவே நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், நல்ல திட்டங்கள் மனதில் உதயமாகும். காகிதத்தில் மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை, கனவு திட்டத்தை நனவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே வருது. ஐயா பெரியவங்களுக்கு என்னங்கய்யா, நோய் இல்லாத நிலைமை, 7ஆம் இடத்தை குருபார்க்க போகிறார், கடன்கள் இல்லாத நிலைமை. முக்கியமாக பெரியவர்களுக்கு என்ன வேணும், புள்ள பேரன் பொண்ணு நல்லா இருக்கணும், இவ்வளோதானே. அந்த அமைப்புகள், அதாவது இளையவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்கார பெரியவர்களுக்கு உண்டு. ஆகவே எல்லா நிலைகளிலும் வயதிற்கு ஏற்றாற் போல கடந்த கால சோதனைகள் எதுவுமே இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல ஆண்டு இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான ஆண்டுன்னு சொல்லிடுவேன். மழை விட்டும் தூவான விடலை அப்படிங்கிற மாதிரி 7 சனியெல்லாம் விளையிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் எனக்கு எதுவும் நல்லதே நடக்கலை அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மைதான். தனுசு ராசிக்காரோடைய எண்ணம் இப்படி தான். போன வருஷமே ஆகா ஓகோன்னு சொன்னீங்களே ஐயா, அப்படி ஒன்றும் காணமே அப்படின்னு கேட்டால் நான் என்ன திருப்பி சொல்லுவேன்னு சொன்னால், அழுகிறது நின்றுச்சுல, சிரிக்கிறது அப்புறமா வருன்னுவேன். அழுகை நின்று விட்டதே மிகப்பெரிய அமைப்பு. 2024ஆம் ஆண்டு சிரிக்க போகிறீங்க. ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். சனி தான் இல்லை, ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் சட்டனை உடனே கொடுக்கும், நல்லதை கொடுக்கக்கூடிய கிரகம் நிதானமாக கொடுக்கும். சனி 7 சனியில் கடுமையாக அடிச்சிட்டார், 7.5 வருஷம் அடித்தார். அதுலேயும் ஒரு 2.5 வருஷம் போட்டு உங்களை புழிஞ்சு எடுத்துட்டார். 18, 19, 20 எந்த தனுசு ராசிக்காரரை கேட்டாலும் அப்படியே குப்புற விழுந்து அழுவீர்கள். அதுதான் உண்மை. என்ன கொஞ்சம் வீம்புக்கு வேணால் அப்படியே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். அதெல்லாம் இங்கே ஜோசியத்துக்கு முன்னாடி நான் நம்ப மாட்டேன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முழு சுற்று 30 ஆண்டுகளை கடந்து விட்ட 30 ஆண்டு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடம் தான். எந்த ராசிக்காரங்க எந்த வருஷத்தில் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 2019ஆம் ஆண்டு போராட நட்சத்திரக்காரன் மூல நட்சத்திரக்காரன் எப்படி இருந்தீங்கன்னு கேட்டாங்கன்னு அழுவீங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது இல்லையா? அதெல்லாம் இனிமேல் வரவே வராது. 8 மாதங்கள் முடிந்து விட்டன, 7.5 சனி முடிந்து. ஆனால் என்ன எனக்கு நல்லதே நடக்கலைன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த 2023 8 மாதம் நடந்த சில நிகழ்வுகள், சில அறிமுகங்கள், சில எண்ண மாற்றங்கள், இவைகளின் மூலமாக 2024ஆம் ஆண்டு நீங்கள் பழம் பறிக்கின்ற ஆண்டாக இருக்கும். 2023 உங்களுக்கு விதை போட்டு அது செடியாகி மரமாகி நிற்கிது. 2024 தான் அது காயாகி பூத்து கனிந்து பழமாக உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 2024 விட 25 தான் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா படிப்படியாக தான் நல்லது நடக்கும். ஆக நல்லவைகளை நோக்கி நீங்கள் போய்கொண்டிருக்கின்ற ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு இருக்கும். மிகச்சிறப்பான ஆண்டுன்னு சொல்லுவேன். வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு 20 வயசு பையனுக்கு, 17, 18 வயசு பையனுக்கு கல்வி, பள்ளி, கல்லூரி அமைப்புகளும் நல்லது நடக்கும். ஒரு 24, 25 வயசு வாலிபனுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, மேற்படிப்பு கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டுக்கு போகிறானா, உள்நாட்டிலே இருக்கிறானா, அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கக்கூடிய தகுதிகள் இல்லாமல் இருந்த நிலைமைகள்லாம் இப்போ மாறப்போகுது. நீங்கள் என்ன உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான தகுதியான அமைப்புகள் அப்பா அம்மா கொடுக்க போகிறாங்க. ஆக எல்லா அமைப்புகள்லையும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஆண்டாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஆண்டு இருக்கும். அதை விட மேலே பெரியவங்க எல்லாருமே செட்டில் ஆவீங்க.
ஒரு வீடு கட்ட முடியும். கடனுக்காவது கடன் அப்ரூவல் ஆகும். இது வரைக்கும் ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகலையே. அப்ரூவல் ஆகாதவங்களுக்கு கூட நல்ல கடன் அப்ரூவல் ஆகும். சொந்த வீடு, தனி வீடு கட்டணும், அல்லது இருக்கின்ற வீடை எடுத்து கட்டணும். கீழே மட்டும்தான் இருக்குது, மாடியில் 2 ஃப்ளோர் போடணும்னு நினைக்கிறேன், அல்லது ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி வச்சுருக்கிறேன், வாகன மாற்றம் செய்யணும், 2 வீலர்லேருந்து 4 வீலருக்கு மாறணும்னு நினைக்கிறேன். இந்த வேலையை எப்படா விட்டுட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும். சர்வ நிச்சயமாக தைரியமாக ஆரம்பிங்கள். நல்ல விதமான அமைப்புகள். ஆகவே ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ஒரு நல்லதை சுருக்கமாக சொன்னால் போகிறோங்க, கெட்டதை தாங்க கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி சொல்லணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு 2 வார்த்தையில் இந்த புத்தாண்டை முடிக்கலாம், நல்லா இருப்பீங்க. இதுதான் உண்மை. ஆகவே கொஞ்சம் வித்தியாசமான ஜோசியம் தான். நான் சும்மா வளவலன்னு சொல்கிறதுல பேசுகிறதுல பிரயோஜனமே இல்லை. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோரும் வயதிற்கு ஏற்றாற் போல வயது வித்தியாசமின்றி ஆண் பெண் இருபாலாரும் நன்றாக இருக்கப் போகிறீர்கள். அப்படிங்கிறது தான் 2024 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு தரக்கூடிய செய்தி. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம். மகரம் சிகரம் ஏறுன்னுவேன். உண்மையிலே சிகரத்தை ஏற போகிறீங்க. 2023 ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படியே படிக்கட்டில் ஏறிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ உச்சியில் நின்றுட்டு ஊன்னு கத்த போகிறீங்க. அப்பா என் கஷ்டம்லாம் விடிஞ்சு போச்சு, நான் இனிமேல் நல்லா இருக்க போகிறேன், நீங்கள் ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக 2024 ஆண்டு இருக்கும். 21, 22, 23, 22 தான் புளிஞ்சு எடுத்துருச்சு திருவோண நட்சத்திரக்காரங்களை. 20 உத்திராட நட்சத்திரக்காரர்கள் என்ன கதி என்று இப்படி அப்படி திரும்பவே முடியல. 21, 22 திருவோண நட்சத்திரக்காரங்களையும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களையும் அடித்து புளிச்சு துவச்சி கொடியில் காய போட்டுச்சு. திருவோண நட்சத்திரக்காரங்களாம் பாவம். என்னிடம் ஜாதகம் பார்க்க அந்த காலகட்டத்தில் வந்தவங்க 80% பேர் திருவோண நட்சத்திரக்காரங்க. வயது வித்தியாசம் கூட இல்லை, அதிகார வித்தியாசம் கூட இல்லை, அந்தஸ்து வித்தியாசம் கூட இல்லை. பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய, பெரிய பெரிய தொழில்களில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க அந்தஸ்து மிக்க திருவோண நட்சத்திரக்காரங்களே ஆடி போயிட்டீங்க. சனின்றவர் இப்படியா அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டார். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு 3-4 மாதமாக லேசாக ஒன்று நல்லது தெரிகிற மாதிரி இருக்கே, கையில் தான் கிடைக்கல, ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மூவ் எல்லாம் இனிமேல் அப்படியே நல்லபடியாக ஆகக்கூடிய ஆண்டு 2024 ஆண்டு. வயதிற்கு ஏற்றாற் போல் நல்லாயிருக்கும். நல்ல அமைப்பு. 3ல் ராகு வந்திருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் தேடி போய் உதவிகள் கேட்டு மறுத்த அமைப்புகள். நம்மளை பார்த்தவனே தெருமுனைக்கு அந்த பக்கம் அப்படி எஸ்கேப் ஆகி ஓடினாங்க பாருங்கள். டேய், உனக்கெல்லாம் 1000 செலவு பண்ணனடா, உன்னுடைய ஒரு கஷ்டத்துக்கு இவ்வளோ உதவி பண்ணனே, ஆனால் இப்போ உன் கையில் பணம் இருக்குது, என்னுடைய கஷ்டம் உனக்கு தெரிந்திருக்கிறது, நீயா எனக்கு உதவி பண்ணியிருக்கணும்ல, அதை கூட நீ செய்யாமல் நானே வெட்கத்தை விட்டு வாய் விட்டு கேட்டும் இல்லை என்று மறுத்தாயே என்பது போன்ற அமைப்புகள் எதுவுமே இனிமேல் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்காது. உங்களை தேடி உதவிகள் செய்யக்கூடிய தன்மை, அல்லது நீங்களே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம். இந்த வருஷம் ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்க போதுங்க. உங்களை விட நல்ல அதிகாரம் உள்ளவர், உங்களை விட நல்ல பண வசதி உள்ளவர், உங்களை விட நல்ல அந்தஸ்தில் உள்ளவர், ஒரு நல்ல அறிமுகம் ஒன்று கிடைத்து அதன் மூலமான ஒரு மேன்மை மிக்க நல்ல ஆண்டாக, புத்துணர்ச்சி மிக்க ஆண்டாக, கடந்த காலங்களில் இருந்த சோதனைகள் வேதனைகள் எல்லாம் விடிஞ்சு போய் மனைவி கிட்ட கூட சொல்ல முடியாத சில துக்கங்கள், பாவம் இவளாவது நிம்மதியாக தூங்கட்டும், நம்முடைய கஷ்டத்தை போய் இவள்கிட்ட சொல்லி இது பாவம் அதுவும் நமக்காக வருத்தப்பட்டு, எதற்கு என்னுடைய சோதனைகள் என்னுடைய குழந்தைகளுக்கும் தெரிய வேண்டாம், மனைவிக்கும் தெரிய வேண்டாம்னு நம்ம மனசுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு இருந்த அமைப்பு, மனைவிக்கோ என்னுடைய துன்பம், இந்த அழுத்தம், இந்த கடன் பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் கணவருக்கு தெரிய வேண்டாம் என்று ஒருவரின் மேல் அக்கறையும் அன்பும் கொண்டு அவர்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய் இருவரும் நிம்மதியாக இருந்து குடும்பம் என்கின்ற ஒரு படகை அற்புதமாக செலுத்தக்கூடிய நல்ல ஆண்டா 2024 மகர ராசிக்காரங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். ஆகவே எதை பற்றியும் மகர ராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லாத நல்லதொரு ஆண்டாகவே இதையும் நான் சுருக்கமாக சொல்லுவேன். ஜன்மச்சனி முடிஞ்சிருச்சு. 7.5 சனி 2025 ஏப்ரல் மாதத்தோடு முடியுது. இந்த 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்தே முழுக்க சோதனைகள் விலகணும். 2025ஆம் ஆண்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு நல்லவைகள் நடப்பதற்கான படிக்கட்டுகள் தோன்றியே ஆக வேண்டும். ஸ்டெப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஃபவுண்டேஷன் என்கின்ற அஸ்திவாரம் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல ஆண்டாக எல்லாம் செய்யக்கூடிய, எல்லாம் செய்யலாம்னா என்னங்க செய்யலாம்? தொழில் ஆரம்பிக்கலாம், வேலையை தைரியமாக விடலாம், வியாபாரம் நஷ்டத்திலிருந்து விலகப் போகுது, விவசாயம் கை கொடுக்க போகிறது, என்ன தொழிலில் இருக்கிறீர்களோ அந்த தொழில்கள் அத்தனையும் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2024 மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு நான் 2 பிரிவாக பிரித்து சொல்லுவேன். டிவிக்கள்லையும் அப்படி தான் சொல்கிறேன். ஜன்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. 50 வயது கடந்தவர்களுக்கு ஜன்மச்சனி அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்காது, சுப விரயங்களை கொடுக்கும். வீடு வாகன சேர்க்கை, ஒரு என்ன நினச்சிருந்தீங்க, ஒரு நிலம் முடிக்கிறது, ஒரு சொத்து சேர்க்கை, அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப ஒரு சவரன் நகையாவது 2024 பெரியவங்க வாங்கிடுவீங்க. ஒரு சவரன் நகையை இன்றைக்கி 50,000 விற்கிது. ஆக ஒரு 50,000 ரூபாயை சேமிக்க முடியறதுன்றது பெரிய விஷயந்தான். நம்மை மாதிரி நடுத்தர மக்கள் அனைவருக்குமே ஒரு சவரனோ 2 சவரனோ
வீட்டில் ஒரு பொருள் நல்ல விதமான மதிப்புமிக்க ஒரு பொருள் இருக்கின்றது என்பதுங்கிற அமைப்பு 50 வயது கடந்த கும்பராசிக்காரர்களுக்கு வியாபாரம், தொழில் போன்ற அமைப்புகளில் நல்ல முன்னேற்றமுள்ள அமைப்பாக இருக்கும். ஐயா 50 வயசுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு 3 பிரிவாக பிரித்து சொல்லுவேன். 20 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரியாக சில விஷயங்கள், அனுபவங்கள் இருக்கும். 20 வயசுக்காரருக்கு என்ன நடக்கும்? இப்போ தானே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் லவ்வர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காதலன் காதலியுடைய உண்மை முகம் புரியும். சில இடங்களில் சரியான ஒரு மன அழுத்தம் வரும். அதாவது பின்னாடி ஒருத்தரை கல்யாணம் பண்ண போகிறீங்கல்ல, அந்த கல்யாணம் பண்ண போகின்ற ஆணோ பெண்ணோ, ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்கும் என்பதை பெண் மூலமாகவும், ஒரு பெண்ணிற்கு என்ன பிடிக்கும் என்பதை ஆண் மூலமாகவும் கற்றுக்கொள்ளக்கூடிய காதல் என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது 20களில் 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 2K கிட்ஸ் எல்லாத்துக்குமே சற்று மன அழுத்தம். ஏன்னா அவங்களுக்கு இப்போ வேலை, படிப்பு எதுவுமே முக்கியம் இல்லை. இந்த பருவத்தில் நாங்களும் அந்த பருவத்தை தாண்டி தான் வந்திருக்கிறோம், குறையெல்லாம் சொல்லலை. இப்படித்தான் நடக்கும் என்பதை ஜோதிட ரீதியாக சொல்லுகிறேன். 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே எதிர்பாலினத்தவரின் மீது ஏதேனும் ஒரு நிலையில் ஈர்ப்பு அது போன்றவைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக மன அழுத்தம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 இருக்கும். ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் வந்து விடாது. அதே நேரத்தில் இந்த 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லாத வேலை தொழில் அமைப்புகள் இருக்கும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் தொழிலெலாம் ஆரம்பிக்கக்கூடாது. 7 சனி அமைப்புகளில் தொழில் ஆரம்பித்தா தான் பண நஷ்டம் போன்ற அமைப்புகள். முக்கியமாக சொந்தக்காரன் நண்பனோடு சேர்ந்து எதையும் செய்யாதீங்க. சொந்தமும் கெடும், நட்பும் கெடும். உயிர் நண்பர் என்பவர் இப்போது தான் அடையாளம் தெரியும். அவர் உயிர் நண்பர்லாம் கிடையாது, சும்மா பேசிக்காதான் பேசியிருக்கிறார்ன்றது இப்போ தான் தெரியும். சொந்தக்காரர் என்பவர் பணம் இருந்தால் நம்மிடம் எப்படி பழகுவார், பணம் இல்லை என்றால் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாற்றிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, ஓஹோ அதுதான் போல தெரியுது அப்படிங்கிற சில அனுபவங்கள் இப்போது கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் 30 வயதுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரப்போகுது. 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு போராட்டம். அதாவது ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டேன், மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டேன், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, மனைவி குழந்தைகளை காப்பாற்றுவது ஒன்பதுதான் நம்முடைய இது, ஆகவே என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு அமைப்பு வரும். ஆனால் ஒன்று, கும்பத்தினர் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள். உழைப்பின் அருமையை, உண்மையை மற்ற 11 ராசிக்காரர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரே ராசி கும்பம். ஏன்னா உங்களுடைய நாயகன் சனி. அவர் இப்போ ஜன்மச்சனியாக இருக்கிறதுனால சில நிலைகளில் இப்போ சதய நட்சத்திரக்காரர்கள், இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சதய நட்சத்திரக்காரர்கள் யாரும் நன்றாக இல்லை. இந்த புத்தாண்டில் இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் யாருமே உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இல்லை. சதய நட்சத்திரத்திலேயே போய்கிட்டு இருக்கிறாரு. அவிட்ட நட்சத்திரத்தில் போன வருஷமே தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆகவே சில பல மாற்றங்களை கொடுத்து அதன் மூலமாக சில நேரங்களில் ஒரு மாதிரியான செட்பேக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பின்னடைவுகளை 50 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கொடுத்து, ஆனால் அதன் மூலமாக பணம் கொடுத்தாலும் பணம் இழந்தாலும் கிடைக்காத மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்து, இந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். 1 கோடி ரூபாய் இழந்தாலும் மறுபடியும் ஒரே நாளில் சம்பாரிச்சிடலாம். ஆனால் ஒரு அனுபவம் என்பது விலை மதிப்பது இல்லாது இல்லையா, அந்த ஒரு அனுபவத்தை இப்போது சனி உங்களுக்கு தரப்போகிறார். இந்த அனுபவத்தை வைத்து 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் பிற்பகுதி வாழ்க்கையான ஒரு 40-50 வருஷத்தை ரொம்ப சிறப்பாகவே வச்சுக்குவீங்க. கும்பத்திற்கு இப்போது சாதகமற்ற காலம். வெளிப்படையாக சொல்லப்போனால் அதுதான். ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு, கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. நட்புகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு நல்ல பறவை மாதிரி சிறகடித்து பறக்கிறீங்கள, அவங்க எல்லாத்துக்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இவைகள் எதுவுமே இருக்காது. அவர்களுக்கு தொழில், வேலை ரீதியிலான ஆரோக்கியம், குடும்ப நன்மைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆகவே இளையவர்கள் கவனமாகவும் பெரியவர்கள் பெருமிதமாகவும் இருக்கக்கூடிய நல்ல ஆண்டு 2024ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு விரைய ஆண்டுன்னு இது சொல்லுவேன். இந்த விரயம் ஆண்டுனா என்ன? செலவுகள் இருக்கும். செலவுகள் இருக்கணும்னா காசு வரணுமே. எல்லா சேனல்லையும் இதையை பற்றி பேசி பேசி போரடிச்சு போச்சு. உள்ளதை தானே பேச முடியும். 12 சேனல்களுக்கும் 12 விதமாக 12 ராசிக்காரர்களுக்கும் வேறு மாதிரியாக சொல்ல முடியாது. ஏன்னா 12 ராசிக்காரர்களும் ஒரே மாதிரியானவர்கள். அப்போ என்ன, செலவுகள் இருக்கும். வரவுகள் வருமா? வரத்தான் போகுது. கடனெல்லாம் வாங்க மாட்டீங்க. கடன் வாங்க தேவையில்லாமல் வருமானங்கள் வரக்கூடிய நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் சேமிப்பே இல்லை இருக்க முடியாமல் அசுப செலவுகளும் ஒரு மாதிரியான விரைய செலவுகளுமா இந்த 2024 இருந்துக்கிட்டோம். நல்லா காசு வரும். ஏன் தெரியுமா? 2025 உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. அந்த ஜென்மச்சனியில் அடுத்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் பண கஷ்டம் வரும். அப்போ அந்த பண கஷ்டம் வரும்போது மனசு இப்படி நினைக்கும், போன வருஷம் நல்லா காசு வந்ததப்பா, இப்போ எங்கே தான் போச்சுன்னு தெரியலையே, அந்த காசை பிடிச்சி வச்சுருந்தா இன்றைக்கி நமக்கு இந்த நிலைமை வருமா அப்படின்னு சனி நினைக்க வைப்பார். ஆகவே பணத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல முதலீடு, சேமிப்பு இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நல்ல இதாக இருக்கும். ஆகவே பணத்தின் அருமையை தெரிவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இவர்கள் எல்லோருக்குமே, மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கும். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க. குடும்ப செலவுகளை இப்போவே சுருக்குங்க.
இன்னொன்று கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே வெளிநாடு போக வைக்கும். ஆனால் போகிற இடத்துல சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விழுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கேருந்து என்ன நினச்சி போனோமோ சரியான உறுதி கிடைச்சதுக்கப்புறம் வெளிநாடு வெளிமாநிலம் போங்க, இல்லைனா அங்கே போய் கஷ்டப்படுவீங்க. சில வேடிக்கையாக ஒன்று சொல்வார்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு என்னை எடுத்துகிட்டு அங்கே போய் ஒட்டகம் வைக்க விட்டாங்கன்னுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை, இதுதான் உண்மை. ஆக ஜோதிடம் என்பது வருமுன் உரைப்பது தானே. அடுத்த வருஷம் இந்த மாதிரி எதிர்காலத்தில் இப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிற சொல்கிறது தானே. வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு போக வேண்டிய அமைப்புகள், வசதிகள், வாய்ப்புகள் அல்லது தேடி வந்திருக்கின்ற அமைப்புகளில், ஏன்னா ஜென்மச்சனி நடக்கும்போது சில பல இந்த மாதிரியான நெகட்டிவான அமைப்புகள்லாம் நடக்கும். அது மாதிரி இதில் கொஞ்சம் கவனமாக 1க்கு 2 முறை இது பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எல்லா நிலைமைகளையும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், மாற்றங்கள் இருக்கும், மூமெண்ட் இருக்கும். நகர்தல் மூலமாக சொந்த ஊர்லேருந்து வெளி இடங்களுக்கு போகிறது, சொந்த மாவட்டத்திலேருந்து வெளி மாவட்டத்துக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, இந்த மாதிரியான மாற்றங்கள் அனைத்தையுமே மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கொடுப்பாரு. கல்வி மேன்மை நல்லாயிருக்கும். பொதுவாகவே மீனராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் நல்ல படிப்பாளிகளாக இருப்பீங்க. மிக மிக முக்கியமாக நல்லவனாக இழிச்சவனாக இருப்பீங்க. மீனராசிக்காரன் எல்லாமே நல்ல உள்ளம் கொண்டவன், அடித்தா கூட திருப்பி அடிக்க தெரியாது. மன்னிக்கும் குணம் கொண்டவர் மீனராசிக்காரர். இந்த மன்னிக்கும் குணம் கொண்டவருக்கு ஏற்றாற் போல சில அமைப்புகள், சில சோதனைகள் இருந்து தான் தீரும். அடுத்த வருஷம் சில பல இடர்பாடுகள் வருவதற்கான, சில பல தடைகள் வருவதற்கான முன்னேற்பாடுகளை இப்போதே சனி தருவார்ன்றதுனால, என்னையா 2024க்கு பேச சொன்னால் 2025க்கு பேசுகிறீங்க, அதுதான் ஜோசியம். இப்போவே கொஞ்சம் அப்படியே கையை நல்ல இறுக பற்றி கொண்டு சிக்கனமாக இருந்து, அடுத்த வருடம் சில பல சோதனைகள் ஜென்மச்சனி என்கின்ற அமைப்பில் வரப்போகிறது என்பதை மனதில் தேக்கி கொண்டிருந்தால் இந்த 2024 அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுத்துறாது. அதுவும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்க போது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நடக்கின்ற குரு பயிற்சியின் மூலமாக கீர்த்தி புகழ் எல்லாம் கிடைக்க போகுது. அதாவது நல்ல பெயர். சோஷியல் மீடியாவில் இது வரைக்கும் ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் எல்லோருக்குமே சோஷியல் மீடியாக்களில் சம்பாதிக்கக்கூடிய தன்மை, இணையம் போன்ற அமைப்புகளில் சம்பாதிக்கக்கூடிய தன்மை என எல்லா விதமான நல்ல சிறப்புகளையும் மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். பெரிய சோதனைகள் இருக்காது. வருமானத்தை மட்டும் தயவு செய்து அம்மாவிடமாவது, மனைவியிடமாவது, கணவரிடமாவது, யாராவது ஒருத்தர் குழந்தைகள் பேரில் முதலீடாவது வருமானம் நன்கு வரும். அந்த வருமானத்தை மட்டும் சேமித்து வைத்து கொண்டால் அடுத்த வருஷமும் அதற்கடுத்த வருஷமும் வரக்கூடிய ஜென்மச்சனி அமைப்புகளை சமாளிக்க முடியும் என்பதுதான் இப்பொழுது இந்த 2024ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய புத்தாண்டு செய்தியாக இருக்க முடியும்.